வெல்கம் டு சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான முளைக்கட்டிய பயிர் முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் முளைக்கட்டிய கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் 1 கப். அது கூடவே பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே 1 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ஹெல்த்தியான முளைக்கட்டிய பயிர் முட்டை தோசை ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.